முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பயமுறுத்துறதுக்குலாம் கிடையாது. மிடில் ஈஸ்ட் லைக் அரப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி நீங்க ஏதாவது பேஸுக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தீங்க, யுஎஸ் பேஸே இங்க இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப நம்பிக்கையாவும் பெருமையோட இருப்பீங்கல்ல, அதெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது. சப்போஸ் யுஎஸ் அங்க அடிச்சா நாங்க இங்க திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அப்படின்றதுதான் ஈரான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஹெரால்ட் ஆஃப் விக்டரி அப்படின்னு சொல்லி ஈரான்ல வந்து ஸ்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் நடந்த பிறகு அவங்க ஊர்ல பயங்கரமா மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணி ஈரான் கவர்மெண்ட் வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. அது மட்டும் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து தூக்கி கொண்டாடுறதுக்கான ரீசன் அமெரிக்காக்கே நம்ம திருப்பி கொடுத்துட்டோம், அமெரிக்காவே சமாளிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பெருமையோட வந்து அந்த ஊர் மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல பெருமைன்றதெல்லாம் தாண்டி நிறைய மக்கள் பாதிச்சிருக்காங்க. ஈரான், இஸ்ரேல், முக்கியமா அமெரிக்காவுக்கு $300 மில்லியன் இதனால போயிருக்கு. சோ இதுல என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒண்ணுமே யூஸ் கிடையாது.